நாடகம் நடத்துக்கு அப்படியே காட்டுறாங்களே நீங்க. நான் சொல்றேன் நர்த்தனம் ஆடுறது காளி மாதா மட்டுமா, காளி மாதா ஆடுவாங்க. நின்று சாதிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையுமே நின்று ஒரு இடத்துல நின்றுனே சாதிச்சுட்டு போயிடுவாங்க கங்கமாசாமி. இந்த காளிமா நடனம் ஆடுவாங்க. எதுக்குன்னா இவங்க வந்து உக்ரமான சாமி, ஆக்ரோஷம் அதிகம். அதில் பாசக்காரி, எல்லாத்துக்கும் பாசத்தோட வந்து குரல் கொடுக்கும். காளிமாலாம் கேட்ட வரணும் உடனே கொடுக்கும். ஆனால் கங்கமாசாமி அப்படி கிடையாது. ஒவ்வொன்றா பார்த்து செய்வாங்க. யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எது கொடுக்கணும், எது கொடுத்தா சரியாக வருவாங்க, இந்த மக்களுக்கு சரியான இதில் போகிறாங்களா, இப்படிலாம் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்வை பார்க்கறதுக்கான மக்கள் வந்து அதுக்கு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு வரல. கங்காதேவி பணிஞ்சாலே பரிபூர்ணமான தேஜமயம் கிடைக்குமா. பரிபூர்ணமாக கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்போ சும்மா ஒருத்தங்க நடக்கிறதுக்கும் ஒரு உடம்பு நல்லா சாப்பிட்டு தெம்பா நடக்கிறது எப்படி வித்தியாசம் இருக்கும்? அதாவது அம்மா வந்து இந்த பிறவியும் இல்லாத அடுத்த பிறவி இல்லாத முக்கிய நிலை அடையறதுக்கான வழியை நமக்கு அம்மா வளர்த்து கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன், நல்லா சாப்பிட்டு தெம்பா நடந்தா நடக்கலாம், எவ்வளவு தூரம் நடக்கலாம், நீங்க கைலாய வரைக்கும் கூட நடந்து போகலாம். இதுவே சரியா சாப்பிடாம பட்னியாவே கடந்து, ஐயோ நான் இப்படி நான் விரதம் இருக்கிறேன், நான் சாப்பிடாம இருப்பேன், எதையும் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய பண்ணோம்? நீ இப்படியே விரதம் இருந்தேன், உனக்கு ஒன்றும் கிடைக்க போது கிடையாது. மனமாற நினைக்க, உள்ளளவு நினைச்சுக்கோ. உள்ள பெருமை கூட பாருங்க, உள்ள நினைச்சாத மட்டும்தான் வெளியே தெரியும். அதாவது உள்ள தேவையில்லாதெல்லாம் நினைச்சுக்கினேன், அதாவது அழிப்பு சொல்லுவாங்க. உடம்புல சேர்த்து பூசிக்கின்னு உட்காந்துருந்தா எவன கிட்ட வருவானா? போயிடுவாங்க. இதுவே உடம்புல சந்தனம் பூசிக்கின்னு நல்ல மண் இருந்தா வருவாங்க, கிட்ட வருவாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்? கஷ்டப்படுற உடம்புல வேற வரும், சும்மா இருக்கிற உடம்புல வருமா? வராது. கெட்ட வாசம் தான் வரும். அப்போ நீ வந்து அந்த வேர்வை தனியா இருக்கும்போது நீ மணக்கிற, உன் கஷ்டம் அங்க தெரியும். நீ பட்ட பாடு அது யாருக்கும் தெரிய போறது கிடையாது. அந்த கஷ்டத்தை யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். கடவுள் தான் உன்னை பக்கத்தை நெருங்கி வருவான். இந்த கஷ்டப்படாம போறான் பாரு, மனதில் பண்ணுவான். நல்லா பரவாயில்ல, இவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க, இவங்க வந்து ஒன்றும் இல்லாதவங்க, வேஸ்ட், இப்படிதான் பேசுவாங்க. ஆனா கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் பத்தி பண்ணுவான். பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல கையை கும்பிடுவான். யார? இந்த விவசாயம் பண்றவங்களும் வேலை கஷ்டப்படுறவங்களும் இவங்களாம் பார்த்து கையை கும்பிடுவான். இப்படி இந்த கையெழுத்துக்கு கும்பிட்றாங்க பாரு, அவனுக்கு புண்ணியம் கிடைச்சிடும். சும்மா போறவனுக்கு கிடைக்காம நான் உனக்கு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் வலி தெரியும். வர்றவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். சும்மா இருக்கிறது தெரியாது. பணக்காரனா கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்து வலி தெரியும். கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், லட்சமா சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், நான் நிம்மதி கிடைக்குதா? நிம்மதி வாய்ப்பு தான் வாயிறாங்க. பணத்தை வச்சுருந்தா எல்லாத்தையும் பண்ணுறேன், எல்லாம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், பணம் எல்லா வேலை செஞ்ச பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நிம்மதி கிடைக்குமா? கிடைக்க போகிறது கிடையாது. அந்த நிம்மதிக்கு எங்கே போனோம்? ஒன்றும் இல்லாத இடத்துக்கு தான் போய் ஆகும். ஆலயம் தானே அது, எதுவும் இல்லாத இடம் தான் ஆலயம். அதாவது பற்றும் திறந்த இடம் தான் ஆலயம். எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு அம்பாளுக்கு சாமி பண்ண கொம்பன் தான் பண்ணுது. நம்ம தானே பண்ணுறோம், அந்த சாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு அந்த சாமியை உயர்த்தி விடுறோம். சாமியை எல்லாரும் பாருங்க, சாமி நம்மள உயர்த்தது, அந்த சாமியை யார் உயர்த்துறா? இந்த அடியார் மக்கள் தான். இந்த அம்பாளுக்கு தொண்டு செய்கிறவங்க, இந்த சிவனுக்கு தொண்டு செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யும்போது தான் அந்த தெய்வத்துக்கான பலன் அங்கே கிடைக்கிது. உங்களோட பலனும் அங்கே நிலைச்சி நிற்கும். நீங்கள் செய்கிற தொண்டு தான் அந்த இறைவனுக்கு போய் சேரும், மற்ற எதுவுமே சேரப்போது கிடையாது. என்ன சேரமா பார்க்கலாமா? எது சேர்த்து பார்க்கலாமா? எது சேருது, எது சேரல. உங்களோட அன்பு சேருது, உங்களோட பணிவு சேருது. அதே நேரத்தில் உங்களோட எண்ணங்கள் பூர்ணமாக இருந்தால் இறைவன் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? நான் வரேன், எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு கோடி ரூபா பணம் வேணும். இப்படி பணத்தை பின்னாடி போனால் யாரும் வருவாங்களா?
யாருமே உன்னை நெருங்கி வர மாட்டாங்க. இப்ப சாமியார்களே பார்த்தா இன்னைக்கு பணத்தை தேடி தான் சாமியாருக்கு போறாங்க. சாமியார்களா பணம் தான் சாமியார், சாமி தான் பணம், பணம் தான் சாமி. இப்படி ஆயிடுச்சு நீ. இப்ப பணத்துக்காக சாமி கும்பிட்ற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போனாலுமே அந்த இறை பக்தியை கொடுக்குறோமே தவிர யார்கிட்டையும் பணம் கொடு, சொத்து கொடு, சொகம் கொடுன்னு கேட்டு வாங்கிறது கிடையாது. எல்லாரும் நல்ல ஒரு வழியை நடத்துறமே தவிர அவன் கெட்ட வழி நடத்த பார்த்துக்கிறான். யாருக்குன்னா கொடுக்குறான்? நம்ம அன்பான பணிவு தான் கொடுக்குறோம். நீ அன்பா இருந்தா உனக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க. தெய்வத்தை நாடி போறவங்களுக்கு எல்லாருக்குமே அன்பு தான் தேவை. வேற எதாவது தேவையா? பணம் காசு தேவையா? சொத்து தேவையா? அப்படிலாம் வந்தா இந்த இடத்துல என்ன கிடைக்காது? அமைதி கிடைக்க போகுது. முதல் இடம் அமைதி தான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. அமைதியா இருந்தா எல்லாமே என்ன பண்ணலாம்? அமைதியா என்ன பண்ணலாம்? இப்போ அமைதியா போனா கூட இப்போ அமைதியா தான் போயின்னு வரோம், ஏதோ வானான்னு. அப்போ முட்டாள்னு ஏன் சொல்றாங்க? முட்டாள்னு ஏன் சொல்றாங்க? அவன் தான் முட்டாளா இருப்பான் அந்த இடத்துல. அதாவது வாய் திறந்தே பேச மாட்டான் ஒருத்தன். என்ன டைம் பண்ணுவான்? வாய் திறந்தே பேசாம அமைதியா போய் இருப்பான். அவன் காரியக்காரன். காரியத்துல கண்ணா இருப்பான். அவன் வேலையை பார்த்து போயினே இருப்பான். இவங்கிட்ட என்ன பேசுறது? நானு எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அப்படி போயிடுவான். காரியக்காரன். முட்டாள் என்ன பண்ணுவான்? இங்க அடுத்து அவன் எடுத்த மூலத்தை இங்கேருந்து பரசாத்துவான். எங்க? இங்கேருந்து கல்கத்தா வரைக்கும் பரசாத்துவான். நான் பண்ணிட்டேன். அங்கேருந்து இங்க இது வரைக்கும் பரசாத்தி வருவான். இது பக்தி கிடையாது, இது பெருமை பேத்திக்கிறது. பெருமை பேத்திக்கிற யாருமே நிலை கிடையாது. அன்பு பண்பு இருக்குது பாரு, அவன் தான் நிலையா இருப்பான். இந்த அன்பு பண்பு இல்லாதவன் எதுக்கு இந்த உலகத்துல வாயணும்? ஒரு பெத்த பிள்ளை அவரை பாசம் காட்ட முடியுதா? அந்த பெத்த பிள்ளை நம்மளை எட்டி மதிக்குதா இல்லையா? அப்ப எட்டி மதிக்கிற பிள்ளைய போய் நீ மதிக்காதரா நைனா, மதிக்காத நைனா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது மனசுல நான் தான் பெருசுன்னு நினைக்குது. நீ என்ன எனக்கு நீ பெத்து போட்டா நான் உனக்கு பிள்ளையா? நீலாம் ஒரு அம்மாவா? நீலாம் ஒரு தாயா? நீ ஒரு அப்பனா? அப்படி கேட்குது. அது பிள்ளையாடுமா? சொல்லுங்க. பிள்ளையாவே ஆகாது. அது எந்த காலத்துக்கு போனாலும் பிள்ளை கிடையாது. அது ஒரு யமன்னு சொல்லலாம். அது கூட அது புரியும் கிடையாது. யம தர்மனாவது அவன் நேரம் காத்து பார்த்து தர்மத்தை மட்டும் தான் செய்வான். ஆனால் இவன் அப்படி கிடையாது. யார் போனாலும் எதனா ஒரு வார்த்தை பேசிட்டு எதனா ஒன்று பண்ணி ஊசி குத்துறாம குத்துவாங்க. ஊசி குத்துற மாதிரி குத்துற யாருமே நிலையா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எத்தனை காலம் இருப்பான் இந்த உலகத்துல? வாயிற வரைக்கும் வாயிடுவான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. முட்டாளுங்களும் ஞானிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஞானி என்ன பண்ணுவாரு? ஒரு குழந்தை போயிடுச்சுன்னா அந்த குழந்தை கூப்பிட்டு இந்த சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு. இது முட்டாள் போகும்போது என்ன பண்ணுவோம்? முட்டாள் சாமியார் என்ன பண்ணுவோம்? வா 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 பணத்தை கொட்டு போ, பணத்தை கொடு அப்படின்னும். பணத்தை வந்தா கண்ணா இருப்பான். நான் உனக்கு எது பண்றேன், உனக்கு பெருசா பண்றேன், உன்னை இன்னைக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாலும் நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படி சொல்லுவான். எல்லாம் ஜாலங்கள். இன்னைக்கு அதுதான் முக்கியமா போயிடுச்சு எல்லாருக்கும். சந்தர்ப்பம் எல்லாருக்கும் முக்கியமா போயிடுச்சு, தவிர தெய்வம் முக்கியம் கிடையாது. யாரா மாந்திரிகம் செய்வானா? ஏன்னா செய்வானா? அவனை பார்த்து அவன் போய் அவனை பிடிக்கணும். போய் முதல்ல பிடிப்பாடி தான் அங்கே இருப்பான். அங்கதான் இருப்பாங்க. போய் மற்ற எதனா இருப்பாங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. பெத்த பள்ளிக்கே செய்வனை செய்யறாங்க. பெத்த பள்ளிக்கு செய்வனை செய்யறாங்க. அப்போ யார் வந்தாலும் அந்த பணிவு கிடைக்குமா? இடத்துல பணிவு இல்லாத மனுஷன் தெய்வத்தை நாட மாட்டான். எதிரியை கூட துரோகியா நினைக்க கூடாது. நம்ம அவன் செஞ்சாலும் திருப்பி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனசு தான் பக்குவமான மனசு. அது பக்குவப்படாத என்ன பண்ணுவான்? இன்னைக்கு தலைப்பே பக்குவப்படாதவன் தான். நிலை இல்லாதவன். நிலையா இருக்கிறவன் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் ஓடிக்கணும். அப்படி ஓடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. எத்தனை திசைகள் போனாலும் அத்தனை திசைகளுக்கும் தாய் நானே. சரியா? நீ எந்த திசைனா போ, அந்த திசையில ஒரு குட்டையில தண்ணி இருக்கும், ஒரு கிணத்துல தண்ணி இருக்கும், ஒரு குளத்துல தண்ணி இருக்கும். இப்படி மட்டுமா இருக்குது? ஒரு வீட்டுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியாது.
அப்போ வாய முடியாதுன்னா, இப்போ மனுஷங்கள் தண்ணி இல்லாத மனுஷன் வாய முடியாதுன்னா, அப்போ அந்த கங்கையை பண்ணிடுற எல்லாருமே பண்ணிக்கிறான். யார் யாரு? இந்து பண்ணிக்கிறான், முஸ்லீம் பண்ணிக்கிறான், அது கிறிஸ்துவர் பண்ணிக்கிறான். எல்லாருமே தண்ணி இல்லாமல் வாய்வாங்களா? ஒருத்தன் ஜலம் பானி அப்படின்னு சொல்லினே போயிடுவான். ஐயர் ஜலம் சொல்லுவான், இந்த இந்திக்காரன் பானின்னு சொல்லுவான். இப்படி ஒருத்தரும் ஒரு இந்த 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 என்னது மதங்கள் பிரிச்சாங்க இல்லையா? மதங்கள் பிரிச்சனால கூட தண்ணி பிரிக்க முடியாது. தண்ணிக்கு என்ன பேரு? கங்கைன்னு பேரு. அது எங்க முதல்ல எங்க உருவாச்சு? கைலாயத்தில் தான் உருவாச்சு கங்கை. மேலோகத்தில் உருவான கங்கை இந்த பூலோகத்து யாரால வந்தது? பகீரதன். நம்மள மாதிரி ஒரு மனுஷன் மனித பிறவி தவம் பண்ணி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது பகீரதன். பகீரதனாக்காக மனசரிங்க வந்தது தான் கங்காதேவி. அம்மா இந்த உலகத்துக்கு இருந்த நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், தண்ணி இல்லாம கஷ்டப்படுறேனே, இந்த மக்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்லாம் அப்படின்னு கூட அந்த பகீரதன் அம்மா கிட்ட வேண்டதுனால சிவபெருமான் நினைச்சாராம். அந்த நேரத்துல இந்த கங்காதேவிக்கு சில ஆக்ரோஷ குணம் அதிகம். கங்காதேவி இந்த பூலம் தாங்காது சொல்லி அப்பதான் சிவபெருமானோட தடையில கட்டி வைக்கிறார். அதனாலதான் சாமி நினைக்கும் போது அம்பாள் கங்காதேவி கூப்பிடும் போதெல்லாம் இந்த மயில் பூச்சி நடிக்கும். நல்லா பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். சித்திரை மாசம் திருவிழா நடக்கும். நம்ம கோயிலில் வைகாசி மாதம் திருவிழா நடக்கும்ல. வைகாசியில் மழை பெய்யுமா? அம்மாவுக்கு திருவிழா பண்ணால் மழை பெய்யும். இந்த அம்மாவுக்கு பண்ணும்போது எந்த ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணாலும் மழை பெஞ்சிருக்கும். அப்படியேப்பட்ட கங்கம்மா சாமி நம்பிச்சு. நம்ம அம்மா அவ்வளோ பெரிய சக்தி படித்தவங்க. அவ்வளோ பெரிய சக்தி படித்தவங்களா இருந்தாலும் இந்த மக்களுக்கு புரியாத மக்களை என்றைக்குமே திருத்த முடியாது. திருந்தாதவங்கள நம்ம போய் திருந்து சொல்ல முடியுமாண்ணா? நீ பண்ண வேலையை பார்த்தும் போற, நான் பண்ணியா வேலையை பார்த்தும் போறேன், அவள் தான். இப்படிதான் மக்கள் போவாங்க. ஆனால் உண்மை புரிஞ்சுன்னா எல்லா மக்களும் அந்த பணிவோடு இருப்பாங்க. உண்மை தெரியாதவங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. தன்னை தான் உணர்ந்து தனக்குள் தான் பெருக்கணும். வேற எங்கேயும் பெருக்கக்கூடாது. கோடை பெருக்க சொல்லிட்டு எல்லா வாசல பெருக்கிற மாதிரி பெருக்கக்கூடாது. தன்னை தான் உணர்ந்து தனக்குள் தான் பெருக்கணும். புரியுதா? எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? தன்னை உன்னை நீ உணரணும். உனக்குள்ள இருக்கிற இறையாற்றலை பெருக்கிக்கணும். தன்னை தான் உணர்ந்து தனக்குள் தான் பெருக்கணும். உனக்குள்ள இருக்கிற சக்தியை பெருக்கி எடுத்தா நீ பல பிரம்மமா மாறலாம். அந்த சிவனா கூட மாறலாம் நீ. ஏன்னா சிவத்துக்கு அடியார்களை கண்டா ரொம்ப பிடிக்குமா. அதேதான் பராசக்திக்கும். அம்பால வணங்குற யாருக்குமே கைவிட மாட்டா சக்தி. சோதனை அதிகமா இருக்கு, விளையாட்டு அதிகமா இருக்கு. விளையாட்டு குணம் அதிகம் அம்மா கிட்ட. அந்த விளையாட்டு குணத்துல அம்மா என்ன பண்றாங்களாம்? பக்தர்களுக்கெல்லாம் பண்ணிடுறாங்களாம். பக்தர்களுக்கு அந்த தேவி பண்ணிடலாம். எப்படி வராங்களாம்? அம்மா வரும் நேரத்திலே கோமணக்கும் சோலையம்மா, சோலை வெயில் ஓரத்திலே அம்மா சுட்டெரிக்கும் சூரியனை போல வராங்களாம். எவ்வளோ கோடி சூரியன் பிரகாசத்தோட வராங்களா அம்மா. அவ்வளோ ஜோதி ரூபமா அம்மா வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா கிட்ட மனமாற பிரார்த்தனை செஞ்சாலே போதும். ஒரு அணுவுக்கு ஜோதி ரூபம் நம்ம அம்மா கிட்ட இருக்கும்போது சக்தி ரூபமா மாறிச்சு. சக்தி பீடமா மாறிச்சு. அப்போ இந்த உலகத்துல எத்தனை சாமி இருக்கு, எத்தனை கோயில் இருக்குது, சின்ன சின்ன கோயில எத்தனையோ கோயில் இருக்குது. அத்தனை கோயில் எவ்வளவு சக்தி இருக்கும்? அத்தனை சக்திக்கு ஆதாரம் யாரு? கங்கம்மா சாமி தான். கங்கை இல்லாத இடத்துல யாரும் எந்த தெய்வமும் இருக்காது. தெரியுமா தெரியாதா? கொலைக்கொட்டை இல்லாம கோயிலுக்கு தான். அப்படி இருந்தாலும் அந்த கோயில் எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாத இருக்கு. எதனா தண்ணி இல்லாத இடம் அந்த இடத்துல எந்த கோயில் எந்த சாமியும் இருக்காது, கோயிலே இருக்காது. அதனால அந்த காலத்துல கோயில் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது. தண்ணி எடுத்துக்கலாம், குளிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், உடம்ப சுத்தப்படுத்திக்கலாம். அப்போ தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தூய்மையா வச்சுக்கணும். அதுதான் இறையாற்றலை தவிர மற்ற எதுவும் கிடையாது. பக்தர்களை கண்டா தேவி வருவா. சில பேர் சாமி ஆடுவாங்க, சில பேர் சாமி ஆடாமல் அப்படியே சொல்லுவாங்க. நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆடி சொல்ல வேண்டிய அம்மாவுக்கு ஒரு நாளும் அப்படி நினைச்சது கிடையாது.
அம்மா வருவாங்க, அழகாக வந்து நிற்பாங்க, பாக்ஸோட போயினே இருப்பாங்க. உனக்கு என்ன தேவை அது கொடுப்பாங்க. மறுபடியும் எங்கே போய் எங்கே வந்தாங்கன்னா அங்கே போய் உட்காருவாங்க. ஏன்னா அதுதான் அம்மாவோட பெருமையை தவிர மற்றபடி நேரத்தில் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, எத்தனை பிரச்சனை தீர்த்து போனாங்க. யாரா ஒருத்தராங்க சந்தோஷம் எல்லாம் போயிட்டாங்கன்னா எல்லாருக்கும் காரியம் நடந்தது, எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அம்மா கொடுக்காதனால எதனா இருக்குதா? ஒரு நாள் கூட இல்லை. அம்மா கொடுக்காதனால இது கூட இது ஒரு நாள் கூட இல்லை. அப்போ கொடுக்குற சாமிகிட்ட வேண்டது தப்பே கிடையாது. நம்ம அம்மாவுக்கு பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம போய் நிற்கிறோமாண்ணா? அவங்களா வந்தால் தான் கோயிலுக்கு. மற்றபடி நம்ம யாரையுமே கூப்பிட்றது கிடையாது, வான்னு சொல்லியும் சொல்கிறது கிடையாது. யாருக்குமே அம்மா சொல்கிறாங்க தெரியுமா, என்ன நாடி வந்தவங்கள வருத்தம். அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க அங்கே இருக்கட்டும். நினைக்கும் போது நான் வரேன், என்ன நினைக்கும் போது அவங்களே வருவாங்க. அது வரைக்கும் நான் போக மாட்டேன். நான் இந்தியா உட்காந்துக்கிறேன், என்னை தேடி வரும்போது நான் வரம் கொடுப்பேன். அதாவது தேடி வந்த பிள்ளைகளை என்னைக்கு கைவிட மாட்டாங்க. ஆலயம் தொழிலாளருக்கு இன்னாலும் ஒரு நாளும் பயமே கிடையாது தெரியுமா? பயம் இருக்குமா? சரி, கேள்வி என்ன கேட்கலாமா? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. வேணும்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது பதில் இதுக்குதான் கேட்குறோம். என்ன வேணும் கேட்கறது எது கேட்குறாங்க அம்மா? காரணம் இல்லாம கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தீக்கிர கேட்கலாமா இல்லையா? அதுதான் சொல்றோம், ஒன்னா ரெண்டா இருந்தா கேட்கலாம். என்ன வேணும் பிரச்சனை தீக்கிறத வை கேட்கலாமா இல்லையா? அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்களா, பிரச்சனைக்கு வை என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்களா, இதுதானே உனக்கு பிரச்சனை, ஓ இந்த பிரச்சனை தீர்த்து கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அம்மா கிட்ட வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு போச்சு. பிரச்சனை எல்லாமே பரிபூர்ணமா அறந்து போகும். அப்போ அறந்து போகிற பிரச்சனையை கண்டு நம்ம பயந்துங்கிறோம். சாதாரண ஒரு துரும்பு சீட்டு கூட புரியாது கிடையாது இந்த பிரச்சனைலாம். அதை பார்த்து நம்ம பயந்துங்கிறோம். இதை வந்து நடந்துருமோ, அவன் இதை சொல்லிடுவாங்களோ, இந்த சொத்து கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, இப்படிதான் ஒரு எண்ணம் போகும். நம்ம கூட இருக்கிற நம்மளுக்கு கூய் பறிக்கிறாள், அப்புறம் என்ன பண்ணுறது? கூட இருக்கிறனே கூய் பறிப்பான். அப்படி இருக்கிற நம்மள எந்த தெய்வம் வந்து கை கொடுத்தாலும் நீ நிலையா நிற்க முடியாது. பக்தனை கண்டு பரமன் ஏந்து வந்ததை போல. இப்போ பக்தனை கண்ட பரமன் ஏந்து வருவார், வர மாட்டாரா? எங்க அம்மா அழகா சொல்லுவாங்க, ஜென்மசாமி அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு என்னடா அமைதியா இருடா, உனக்கு தேவையானது உனக்கு இன்னும் தேடி வரும். நீ எங்கேயும் போவாத, எந்த இடத்துக்கு நிற்காத, இப்போ யார்கிட்டையும் போய் நிற்காத, என்ன தேடி வரும், பயப்படாது. உனக்கு என்ன தேவை? உனக்கு கோயில் தானே கட்ட போற, நீ வெளிமட்டப்படுத்து, அதை நான் பார்த்துக்கிறேன். வெளிப்படுத்தினா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அம்மா பார்த்துப்பாங்க. அதனால பண்ண முடியாதுண்ணா. அப்போ சும்மா சாதாரண வெளிப்படுத்தினாலே இவ்வளோ பிரச்சனை தீர்த்தனா, அந்த அம்மாவுக்கு தொண்டு செஞ்சா, தொண்டனை பார்த்தாதான் அரசனுக்கும் பணிவு வரும். ஏன் அரசனே என்ன பண்றான் தெரியுமா? ஒரு இடத்துல இந்த கஷ்டப்படுறான் சொல்லி அந்த அரசனை இறங்கி பார்ப்பான், இந்த மக்களை யாரை போய் சொல்றாங்க, யாரை உண்மையை பேசுறாங்க. ஒரு மாரவசத்தில் வந்து பார்க்குறாராம் அரசன். பார்க்கும்போது ஒரு தொண்டை மட்டும் விதுவாக செய்கிறான். அப்போ என்ன பண்றாங்க, அப்போ அரசன் வந்து கேட்குறாரு, மாரவசத்தில் வந்துக்கிறாரு இல்லையா? அப்போ அரசன் கேட்குறாரு. அப்போ அரசன் சொல்றாரு, அந்த அரசன்கிட்ட கேட்கும்போது அந்த அந்த வேலை செஞ்சாரு சொல்றாரு, எப்பா நீ இப்படி வீது வேலை தெரியும், எத்தனை பேர் பாரு, எல்லாரும் எந்த வேலை செய்யாம எல்லாம் ஏமாத்திக்கிறாங்க, நீ வீது வேலை செஞ்சுக்கிறியே, என்னப்பா இது காரணம் அப்படி. அப்போ இந்த கைவன் சொல்றாரு, நான் வீது சேர்த்து அரசனுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு தெரியும். நான் வேலை செய்யறது அரசனுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு தெரியும். அப்போ கடவுளுக்கு தெரியும்னா நான் வந்து நான் அரசனுக்கு தெரியாம செய்யணும், செய்ய தேவையில்லையே. அரசனை பின்னாடி நான் போக தேவையில்லை, கடவுள் பின்னாடி போய்ங்கிறேன். கடவுளுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அப்போ நான் கடவுளுக்கு உண்மையா இருந்தேன்னா நான் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டேன். என்ன அவர் நம்பிதான் எனக்கு வேலை வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல நம்ப வேலைக்கு வச்சிருந்தா என்னை இந்த இடத்துல வச்சிருக்க மாட்டாரு. அப்போ அவருக்கு தெரியும் யாரு நல்லா யாரு தெரியா செய்யறாங்க, யாரு செய்யறான்னு தெரியும். அப்போ அந்த அரசன் சொல்றாரு,
இவ்வளோ நம்பிக்கை நீ செய்றியே, அந்த அரசன் உனக்கு என்ன பண்ணான்? அந்த அரசன் உனக்கு என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணலையே உனக்கு தான். நீ பண்ணு வேலை செஞ்சுக்கிற போயிட வர தான். இந்த அரசன் நீ பக்தியா இருந்து என்ன பண்ண போற? ஏமாத்துட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு அரசன் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, நான் ஏமாத்தினா எனக்கு மேல இருக்கிறாப்ப கடவுள், அவனுக்கு தெரியும், அவன் வந்து என்ன தண்டிப்பான். அப்போ நான் தண்டிக்காத அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா அந்த அரசனை என்ன பண்ணோம்? அவனை வாய்த்தணுமே தவிர அவனை என்ன பண்ணக்கூடாது, சபைக்க கூடாது. அப்போ அந்த அரசன் அப்படியே அந்த நேரத்துல கண்ணீரோட ஆயிடுறாரு. இப்பயா எப்பா இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கானே அப்படின்னு, இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கானே அப்படின்னு இந்த அரசன் கேட்கிறாரு. அப்ப அந்த அரசன் கேட்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா இந்த மாதிரி ஒரு வேலைக்காரனை நான் இப்பதான் பாக்குறேன், எனக்கான வேலைக்காரனை இனியோட நீ தளபதியா மாறுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தளபதி பட்டத்தை கொடுக்கறது யாரு? அந்த இறைவன் தானே. நீ இறைவனுக்கு உண்மையா இருந்தா உனக்கு எல்லாம் கிடைச்சது. அந்த இறைவனுக்கு நீ உண்மையா இருந்தா எல்லாம் கிடைக்கும். எதுக்கும் பயப்பட தேவையில்லை, பயப்படாம இறைவன் தேடலாம். அப்ப நீ எந்த செய்யறியோ அது உனக்கு உயர்த்தி கொடுக்குமே தவிர தாழ்த்தி கொடுக்காது. ஒவ்வொரு நாளும் இறைவன் உனக்குள்ளவே இருப்பான், வேற எங்கேயும் கிடையாது. தனக்குள் தான் பெருக்கி தனக்கே தானே பெருக்கிக்கணும். இல்லைன்னா பெருக்க முடியாது எதையும். குப்பை கூட பெருக்கி தலைவர் சம்மந்தம் போலாம். கோயில்ல குப்பை பெருக்கிறது கூட ஒரு தொண்டு தான். ஒரு இப்போ நினைக்கிறேன், நம்மளால சில பேர் நினைக்கிறாங்க, என்ன செஞ்சு எனக்கு நாலு லாபம், எத்தனை கோயிலுக்கு போனேன், எத்தனை பூஜை பண்ணேன், எத்தனை விளக்கு ஏற்றினேன், எத்தனையோ பண்ணிட்டேன். இந்த கோயிலுக்கு நான் 1000 ரூபா கொடுத்தேன், இந்த கோயிலுக்கு நான் 2000 ரூபா கொடுத்தேன், இந்த கோயிலுன்னு நான் சாப்பாடு போட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்றாங்க. அப்போ ஒன்றும் கிடைக்கிற நீ சொல்ற போதே அன்னைக்கு நீ உனக்கு ஒண்ணுமேலாம் போயிடுச்சு. நீ செஞ்ச பலன் எனக்கு இல்லை. பலனை தேடி எதையும் பண்ணக்கூடாது இல்லையா? நீ நான் செஞ்சுட்டேன் சொல்லும் போது தெய்வம் ஏத்துக்காது, கடவுள் ஏத்துக்க மாட்டார். அதெல்லாம் நீ எதைய நீ யாருக்கு செஞ்சாலும், நான் உனக்கு தான் செஞ்ச கடவுளே உனக்கு தான் செஞ்சுக்கிறேன், நான் எதையும் எனக்கு சொல்ல தேவையில்லை, நான் யாருக்கும் பெருமை பீட்டிக்கு தேவையில்லை, பெருமை தேவையில்லை, எனக்கு நீ தான் எனக்கு எல்லாம் பண்ற. அப்போ அந்த இறைவனையே ஓடி வந்து நிற்பாரான். என்ன சொல்லுவாரான்? நீ எனக்கு செஞ்ச தொண்டுக்கு நான் அவனை பக்கத்தானே இருக்கிறேன், உனக்கு தேவையானது நான் கொடுக்குறேன்டான்னு சொல்லுவாரான். அப்போ அந்த மாதிரி இறைவனை பிடிக்கணுமா? இல்லை, நான் செஞ்சதெல்லாம் நான் செஞ்சேன் சொல்லி உங்களை பெருமைக்கு ஆளாக்கிக்கன்னு நீ நடுதல் நிற்கணுமா? என்னைக்கு நீ பெருமையை தேடுறியோ அன்னைக்கு நீ நடுதல் தான் நிற்ப. நீ பெருமை தேடாம இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்யறப்பார். அப்போதான் நீ வந்து இறைவனுக்காக நீ வாழ. எல்லாம் பரம பிரம்மம் நீ வாய்ந்தா மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். இறையாற்றல் தனக்குள் தான் பெருக்கி தனக்கே தான் உணரணும். உணராம நீ எதை செஞ்சாலும் ஒன்றும் கிடைக்கப்பது கிடையாது. உலகம் எங்கும் சிவமருளே, உலகம் எங்கும் சக்திமயமே, எல்லாம் சக்தி தான், எல்லாம் தெய்வம் தான். எல்லா சக்திக்குள் எல்லா ஒரு சிலைகளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை மனவார வணங்கிக்கிற மட்டும் போதும். நீ பணம் கொட்டணுமோ பணம் கொடுக்கணுமோ அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தா அந்த இடத்துல 4 பேர் சாப்பாடு போடுறதுக்கு நான் வைப்பார் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தது இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு வை பண்ணு. அந்த கோயிலில் இடம் இருக்காது, அந்த இடத்த வாங்கி கொடுக்க ஒரு வை பண்ணு. அப்படி பண்றவனுக்கு குடும்பமே தூக்கி விட்டுரும். அதாவது பொன் வாங்கி கொடுத்தவன் பிரம்மத்துல, அதாவது பொன் பீடத்துல உட்காந்துருப்பான். மண் வாங்கி கொடுத்த எப்ப தெரியுமா இருப்பான்? வைரம் இன்னும் இல்லையா, வைரத்துக்கு மேல இருப்பான். என்ன வாங்கி கொடுத்தவன்? மண் வாங்கி கொடுத்தவன். மண் வாங்கி கொடுத்த வைரம், பொன் வாங்கி கொடுத்தவன் பொன் பீடத்துல உட்காந்து இருப்பான். அதாவது ஆலய திருப்பணி செய்யும் போது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தவன் அவன் தங்கத்துல இருப்பான். அந்த ஆலயத்துக்கு ஒரு இப்படி மண் வாங்கி கொடுக்குறான் பாரு, அவன் ஓகோன்னு இருப்பான். ஓங்காரத்திலே அமர்ந்திருப்பான். அப்பமே அவன் சுத்தி எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் சகலமா அமைஞ்சிருக்கும். இதுதான் தெய்வ சக்தியை தவிர மற்ற எதுவும் கிடையாது. அம்மா ஏந்திரமா தாயே, பெற்றெடுத்தாலாம் ஓங்கார சக்தியாய் நாகவடிவானவளே, அம்மனாகா தம்மாவும் திருவடி போற்றுகின்றவர்க்கு நீயே துணையானவளே.
ஆதிப்பரம்பொருளா எந்தருள் செய்யும் அம்மா ஏழை முகம் பாரும் அம்மா ஓங்கார வடிவே என்னை பெற்றெடுத்த மகராசி அம்மா உன்னை மனமாற கூப்பிடுறேன் பிள்ளை நான் அம்மா அம்மா 8 திசை ஆள்பவளே ஏகாலி பத்தினியே அந்த ஏகாலிக்கு மகளாய் பிறந்தவளாம் நாககண்ணியா ஏந்தவளாம் அந்த நாகரும் மூவரும் போற்றிடும்படி ஓடி வருபவளே என் தாயே நாகவடி வானவளே அம்மா ஏந்திரமா தாயே யாருமா அம்மா 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 இது ஆஃப் பண்ணுப்பா